நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம். என்னடா வெல்கம் சொன்னா டக்கு வெல்கம். வெல்கம். என்ன பேச போறோம் இன்னைக்கு? என்ன நண்பன் நம்பி தளபதி விஜயனை பார்க்க ரெடியா? ஈரோட்டில் நாளைக்கு நடக்க போற திருவிழா. எங்க அண்ணன் வந்து ஒரு ஊருக்குள்ள வந்தா திருவிழாவா தான். நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ள நாளைக்கு ஈரோட்ல இப்படி ஒரு மீட்டிங். வழக்கம் போல பஸ்ஸுகளை தான் கொண்டு நிப்பாட்டி பேச போறாங்க. இதுக்கு இடம் வந்து எங்களுக்கு பத்தாது, பெரிய இடம் வேணும். அந்த மண்டலத்துடைய பழைய கை ஏடிஎம்கே உடைய பழைய கை அவரு தலைமையில கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அம்மாவுடைய ட்ரிப் பிளானர், டூர் ஆர்கனைசேஷன். நம்ம பேச கேட்ட நம்மளுடைய இதுக்கு சொன்னா உயிரை வாங்குவோம்ல, நம்ம ஒருத்தர் காசு கொடு அந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளானர். ஆனா நம்ம ட்ரிப்ல காசு கேட்போம், அவங்க வந்து காசு செலவு பண்றாங்க. ரைட். இப்ப என்ன சொல்றாங்க, செங்கோட்டையனை வந்து முன்னோடியா நிறுத்தி, அவர் வந்து பழைய அமைச்சர், மூத்த முன்னோடி, 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில அனுபவம் உள்ளவர். எப்ப கேட்டாலும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்து அம்மா கூட பயணிச்சேன், அவங்க கூட பயணிச்சேன், இப்ப வந்துட்டு எனக்கு போக்கடம் இல்லாம நான் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டேன்னு சொல்லி தாவேக்கால புசிக்கு நிகரான ஒரு இடத்தை, புசியானதுக்கு நிகரான இடத்தை ஒரு அமைச்சர் பிடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், ஒரு அமைச்சர் புசியானதுக்கு நிகரான இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆனா இன்னுமே அவங்க கட்சிக்காரங்க கேஎஸ்க்கு வந்து தகுந்த மரியாதை தரது கிடையாது. அவங்க தொகுதிக்குள்ள தராங்க, ஈரோட்டுக்குள்ள மட்டும். வெளியில எங்க போனாலும் இந்த பையனை புதுசா ஆட் பண்ணிருக்காங்களே, இந்த பையன் எப்படி இது பண்ணுவார், ஷைன் பண்ணுவாரா நம்ம கட்சியில, அந்த மாதிரி ஒரு ஆளாதான் இருக்கு. அப்படி இதை தாண்டி அவர் வந்து நேத்து பிளான் போடுறாரு. பிளான் போடும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, வழக்கம் போல அவங்க என்னுடைய ட்வீட்ல ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்க, இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து அவங்க உண்மையா சொல்லுவாங்களே, காலங்காத்தாலே வந்துருங்க, அன்னை வர வரைக்கும் வெயில்ல காத்து கிடங்க. சரி, ரைட். இப்ப ட்ரிப்ல அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த இது தாவேக்கால வந்து லெட்டர் பேட் போடுவாங்க, வழக்கமா ஸ்கேன் பண்ணி போடுவாங்கல்ல, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தம்பிகளா புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு, தெரிஞ்சுக்குங்க, வழக்கம் போல மரங்களில் ஏறாதீர்கள், டிரான்ஸ்பாரங்கள் விளையாடாதீர்கள், அது ஹைவே ரோடு, ஓடுனீங்கன்னா ராலி அடிபடி செத்துருவீங்க. இன்னொன்னு வந்து டோல்கேட்டுக்கு அருகில போடுறோம், இஷ்டமா இருந்தா இருங்க, இல்ல பஸ் ஏறி போங்க, 25,000 பேர் தான் வரணும், QR கோடு கொடுத்துருவோம். என்னைய கேட்டால் பாண்டிச்சேரியில நடத்துற மாதிரி ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்தினா ரொம்ப சந்தோஷம் தான். லயன் கட்டி இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சுக்கு சேப்பாக்கத்துல மாதிரி விட்டா கட்ட கட்டி விடுவாங்க. இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குமா போய் நடத்திக்கடா. இல்ல நல்ல கட்சிக்காரங்கன்னா கட்டை கட்டி பிராக்டிஸ் பண்ணி விடலாம். இவங்க கட்டையை தாண்டி குதிப்பாங்களே, இவங்களுக்கு கட்டணும்னா கேஜோட கட்டணும், கட்டைக்கு மேல ஏறக்கூடாது, உள்ளேயும் கூடாது. சரி, இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வர வேணாம், வந்துட்டு உயிரை வாங்க வேணாம். இப்போ இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கேவலமா பண்றாங்க, நமக்கு எதிராக பல கட்சிகள் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஒழுக்கமோட நடந்துக்கணும், நீதிமன்றங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப ஒழுக்கமின்மைய ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்படி எல்லாம் நடந்துகிட்டோம்னா அவங்க நம்மள காரி துப்புறாங்க, வட்டம் காரி துப்புறாங்க. இந்த தடவை காரி துப்புற மாதிரி செயல்படாதீங்க. பாண்டிச்சேரியில எப்படி வந்து நீ பாண்டிச்சேரியில காரி மூஞ்சிலே துப்புனாலும் நல்லதுன்னு சொன்னியோ, இங்க நீ என்ன பண்றேன்னு பாப்போம். பாண்டிச்சேரியில ரொம்ப கட்டுக்கோப்பா நடத்தி விஜய் அண்ணா மனதில் நினைத்ததை செய்ய விடாமல் செய்த பாண்டிச்சேரி அரசுக்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இங்க தமிழ்நாடு அரசும் அதை செய்யணும்னு நினைக்கிறோம். அதை செய்தால் இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற குழந்தைகள் ஃபுல்லா எங்களை அடக்குறாங்க, எங்களை ஃபுல்லா கட்டி பிடிச்சு மண்டகுல கேரி பக்க பொத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க ஒரு லேடி எஸ்பி காரி முகரையிலேயே துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. நீ கண்டாங்கி ரீல் ஷேர் பண்ற, எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க, ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், நானும் தான், எனக்கும் உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அங்க போய் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே லைன்ல சொல்லணும்னா, பாண்டிச்சேரி பிஜேபி அலையன்ஸ் இருக்கு, அங்க இருக்கிற குறைகளை சொல்லிட்டு, ஆனா அரசு ரொம்ப நல்ல அரசு அப்படின்னு வெக்கமே இல்லாம சொன்னா, இதான் ஒன்லைன் வெக்கமே இல்லாம சொன்ன அண்ணனுக்கு இங்க வந்து வழக்கம் போல திமுக காரங்க போய் கடிப்பிச்சு கொட்டுவாங்க, எல்லாம் பண்றதா. சரி, அந்த இதுல வந்து நான் ஃபுல்லா அந்த இதை பூரா படிச்சுட்டு இருக்கேன், அந்த லெட்டர் பேட்லாம் படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்க்கிங் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டு, பெண்கள் குழந்தைகள்லாம் வராதிங்க, இது எல்லாம் வழக்கம் போலதான் சொல்லிட்டு கடைசியா பார்த்தா பொதுச் செயலாளர் புஷியானந்தன் போட்டிருக்கு. ஆனா டேய் ரைட், ஒரு கட்சியில பொதுச் செயலாளர் இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கலாம். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த மாதிரி காட்டுவாசி கட்சிகளை வைத்துக்கொண்டு நீங்க பொதுச் செயலாளர் ஒரு லெட்டர் பேட் போட்டா எப்படி மதிப்பாங்க? அப்ப நான் யோசிக்கிறேன், தலைவன் சொன்னாலே மதிக்க மாட்டாங்களே. ஒரு விஜய் வந்து சொல்லிருக்கேன், என்னோட பேச்ச கேளுங்க அப்படின்னா முகத்தை போட்டு அந்த வீடியோக்குள்ளே அந்த பேப்பருக்குள்ளே முகத்தை போட்டு எடிட் பண்ணுவாங்க. அண்ணனாகி நான் அப்படிலாம் பண்ணா அது ஒரு 100க்கு 10 பேர் கேட்பாங்க.
பொதுச் செயலாளர் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஏன் 3வது பக்கம் வரைக்கும் படிக்க போறேன். நான் சரி நம்ம என்ன விவரம்னு படிக்கிறேன் வந்திருக்கா அவ்வளவுதான் ரீட்வீட் பண்ணு. சரி ஏன் 3வது பக்கம் வரைக்கும் படிக்க போறேன், கடைசி கையெழுத்து பொதுச் செயலாளர் தான் போட்டிருக்காரா, ஏன் பார்க்க போறியா. அப்புறம் தான் யோசிச்சேன், இவங்க அதை படிக்கவே மாட்டாங்களே, படிச்சாதான் கேட்டிருப்பாங்களே. எழுதி வச்சுக்கோங்க, ஈரோட்ல நாளைக்கு என்னென்ன கூத்து பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. அதுல வேற அங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கம்பம் வேற ஒண்ணு, அதாவது ஒரு பேனர் இது பண்றது கம்பம் வேற இருக்கு, விளம்பர பலகை இருக்கு. இந்த விளம்பர பலகை நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க முள்ளு போட்டு கட்ட போறோம். முள்ளு கம்பி கேட்டா அந்த முன்னாலாம் எங்க ஊர் சைடு காடுகள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன கூத்து பண்ணுவாங்க அப்படின்னா, காட்டு பண்ணி டார்ச்சர், கிழங்கு ஓடுறவங்க காட்டு பண்ணி டார்ச்சர் தாங்காம கரண்ட் வைப்பாங்க. இந்த அணில்களுக்கு நீங்க பேசாம கரண்ட் வச்சு விட்டுருங்க. கரண்ட் வச்சு விட்டாவது ஒரு 10 பேரை போட்டு தள்ளுங்க, அதுக்கப்புறமா நீங்க திருந்துறாங்களான்னு பாப்போம். இல்ல கரண்ட் வச்சுட்டா பெஸ்ட். நீங்க இந்த மாதிரி முள்ளு கம்பி, கிரீஸ், இந்த மாதிரி அநியாயங்கள் பண்றதுக்கு நீங்க பேசாம கரண்ட் வச்சு பூரா வெத்தி கொன்றுங்க. இன்னும் அவனுக்கு ஓட்டு வரல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்டு வரும். நாளைக்கு நீ உடனே அங்க போகாத, நாளைக்கு வந்துரும். இல்ல நாளைக்கு பாப்போம். இன்னைக்கு பாப்போம். என்ன சொல்றாங்க, பனைமரங்கள்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க, கரண்ட் கம்பத்துல ஏறிடுறாங்க, தலைவர்கள் சில மேல ஏறி நிக்கிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலே இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கொஞ்சம் கை சத்து இருந்துச்சுன்னா இல்லடா. எங்க ஊர்ல இருக்கிறதே ஒரே ஒரு டோல்கேட், விஜயமங்கலம் டோல்கேட் டாப்பை தூக்கி உடச்சு விட்டுற போறானுங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், கொஞ்சம் கையிலையும் காலையும் சத்து இருந்தா இவங்க செய்யற அநியாயம் பெரிய அநியாயங்களா இருக்கு. விஜய் அண்ணா தன்னுடைய ஈரோட்டுக்கான இரங்கல் கடிதம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, இரங்கல் கடிதம் இப்பயே ரெடி பண்ணி இப்படிதான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், ஒரு ஆழ்ந்த வருத்தங்களையும் ஒரு சோசியல் அவேர்னஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா. எல்லாருக்கும் வணக்கம். போன தடவை நான் கரூருக்கு கொஞ்சம் தாமதமா வந்தேன், இந்த தடவை நான் தாமதமா தான் வருவேன், நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்தாலும் நான் நின்னுட்டு இப்ப நான் நடத்துற மீட்டிங்களுக்குலாம் நான் செலவு பண்ற மீட்டிங்களுக்குலாம் என்னால கார் வச்சு பின்னாடி வழி வச்சு கரெக்டா டயத்துக்கு என்னால ஸ்டேஜுக்கு வந்துட முடியும். ஆனா நீங்க கவர்மெண்ட் செய்யற விஷயங்களுக்கு நாங்க பஸ்ல ஏறி பொறுமையா வருவோம், பஸ்ல விழுவோம். நான் ஒரு நல்ல தலைவரா, விஜயண்ணே நான் ஒரு நல்ல தலைவரா மொதல் மீட்டிங்லயே பஸ்ல விழுந்தாங்கல்ல, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிருக்கணும். ஆனா நான் நல்ல தலைவர் கிடையாது. நான் ஒரு நல்ல தலைவரா என்ன யோசிச்சிருக்கணும், அன்னைக்கு முத நாள் பாத்தேங்க பஸ்ல எல்லாம் விழுந்தாங்க, அப்பயே நான் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் ஒழுங்கா கார்ல ஒரு ஊருக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ நான் சாமி மாதிரி பஸ்ல வந்திருக்கணுங்க. நான் நியாயப்படி விஜயனோட மனசு. ஆனா நான் தான் அநியாயம் பண்ணுவேன்ல, நான் ஏர்போர்ட்ல இருந்தே போவேன்ல. ஆனா நான் ரசிக்கிறேன்ல, நான் அவங்க பண்றத பார்த்து என்ஜாய் ஆகுதுல. நம்மளை இவ்வளவு பேர் தாவி விழுகுறாங்க. நம்ம இறைவன், நம்ம மனித பறவையே கிடையாது, நம்ம அதை தாண்டி காட்ஸ் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு நினைச்சிட்டு மக்களை பத்தி சிறிதும் யோசிக்காத ஆள் தானே நானு அப்படின்னு விஜய் என்ன தனக்கு ஒரு லெட்டர் எழுதணும். அதுக்கப்புறம் நான் லேட்டா வருவேன், மொக்கூரோடு பைபாஸ்ல இருந்து உள்ள போய் நின்னுக்கிட்டா அந்த கூட்டத்தை அங்க வரைக்கும் இழுத்துட்டு போலாம். கூட்டத்தை போய் நின்னுட்டாலும் கூட கூட்டம் என்னைய பார்க்க வர கூட்டம் அங்க நசுக்குதுன்னு டிஎஸ்பி அவங்க எல்லாம் சொன்னா கூட கேமரா அங்கதான் வச்சிருக்கேன், நான் அங்கதான் கொண்டு போய் தள்ளி ஒரு 41 பேர் மட்டும் லைட்டா ஸ்டாம்பேட் ஆயிரும். அப்படி ஸ்டாம்பேட் ஆகி கொள்ள பேர் செத்து போனா நாங்க இதர ஆளுங்கட்சிக்காரங்க மேல நாங்க கேஸ் ஏத்தி விட்டுருவோம், சாமியார் கேஸ் ஏத்தி விட்டுருவோம். நீங்க ஆளுங்கட்சிக்காரங்க செய்த சதி வீடியோ எல்லாம் வந்துச்சு இல்ல, என்ன நடக்குது வராதீங்கன்னு, நீயே வெளியே போக முடியல. சரி இப்படி எல்லாம் விஜய் என்ன லெட்டர் போடணும். அதனால என்னைய பார்த்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஈரோடு மக்களே. நான் கரூர் வந்ததே பாத்திருப்பீங்க, உங்கள்ட்ட ஒரு 50 கிலோமீட்டரா கரூர் 60 கிலோமீட்டரா ஈரோடுக்கு கரூருக்கு இல்ல நான் ஒரு 56 கரெக்டா ஊருக்காரங்க சொல்லியமா சொல்றேன். 56 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் வந்ததுக்கே என்ன ஆச்சுன்னு பாத்துக்குங்க, நீங்க தான் சேஃப்டியா இருந்துக்கணும் அப்படின்னு விஜய் என்ன ஒரு அழகான ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இவங்க அப்படியே பாதுகாப்பா இருந்துருவாங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்படியெல்லாம் விஜய் அண்ணே தன்னைத்தானே நான் ஒரு இப்படிலாம் புகழ்ந்து ஒரு லெட்டரா போட்டுக்கிட்டாரு அப்படின்னா ரசிகர்கள் எங்க அண்ணன் பாரு உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி அதுக்கும் ஃபயர் விடுவாங்க. சரி அண்ணன் இந்த இதுக்கும் வழக்கம் போல பரவாயில்ல, போன பாண்டிச்சேரிக்கெல்லாம் கரெக்டா டயத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டாரு. போனோட்டே அவர் அடுத்த ஸ்டேட்னா கண்டிப்பா போயிடுவாரு. இன்னொரு விஷயம் போயிட்டாருன்னா அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க சொல்லிட்டாங்க நீ வந்துட்டு 5000 வந்துட்டால பேச ஆரம்பி, நீ டைம் கொடுத்த டயத்துக்குலாம் ஆள் கூட்டிடுவாங்கன்னு சொல்லி அவங்க மாதிரி தமிழ்நாட்டிலயும் ரொம்ப சர்வாதிகார அங்க சர்வாதிகாரம் பண்ணலையா, இங்க சர்வாதிகாரம் பண்ணாங்களாம். சரி ரைட், இங்க என்னைய கேட்டா போலீஸ் கரெக்டா 25,000 பேர் கட்ட கட்டி உள்ள வச்சு அடி ஓடணும் எக்ஸ்ட்ரா வந்தவன இல்ல இப்படி எல்லாம் செய்தால் போதும். இன்னொன்னு ரைட், இவங்க கேட்க மாட்டாங்க, இதுக்கு மேல நடக்கட்டும். நேத்து புசி நைட்டு போனா திருப்பூர்காரங்க அந்த நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க, திருப்பூர்காரங்களும் இவங்களுக்கும் இலவாய் போச்சு. மாலை ஓடுற பஞ்சாயத்துல இவர் திரும்ப மாலையை போட்டு விட்டுருக்காரு. என்ன சரக்கு சாப்பிட்டாங்கன்னு தெரியல, வீசி எரியல, புசி மேலே எரியறாங்க. எனக்கு மாலை ஓடுறியா, உனக்கு ஒண்ணுதான் எனக்கு மாலை ஓடுறியா, அப்ப நானும் திரும்ப போடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இளமை பருவ வேலைகளை நேத்து புசி மேலே செஞ்சு விட்டாங்க. இப்படித்தான் இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்களுடைய சிந்தனை, இப்படிதான் இருக்கு. சரி ஏன்டா பொதுச் செயலாளர் அவர் மேலே மாலை தூக்கி எறியறீங்க, அதையும் வீடியோ எடுத்து போட்டுறாங்க. சரி இதுக்கு அடுத்து கப்பு மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா? பார்த்தோம் பெரிய மார்க்கெட்டிங்ப்பா.
ரொனால்டோ மார்க்கெட்டிங் கூட இது நல்லா இருக்குங்க. சரி, மெஸ்ஸி மார்க்கெட்டிங் கப் ஆர்டர் போட்டியா? நான் இருக்கேன் போடுறேன். சரி, நம்மளுடைய லாட்டரி சீட் பிசினஸ் மாதிரி லாட்டரி சீட் பிசினஸ் இது மாதிரி மாதிரி ஆதவர்ஜுன் ஆரம்பிச்சிருக்காரா இல்ல வேற யாராவதா? ஆதவர்ஜுனா தவிர இது செய்யக்கூடிய அளவுக்கு மூலகாரம் யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. ஏன்னா தொழில் பண்றவங்களுக்கு தான் அந்த தொழில் என்ன பண்றதுன்னு தெரியும். அந்த கப்புல நம்பர் இருக்கும். இந்த கப்பு வச்சிருந்தா விஜய் என்ன அந்த மாதிரி குடிச்ச கப்பு அதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. 5ஆம் நம்பர் கப்புனா பிகிலு, இது நீங்க எத்தனை லட்சம் வேணா கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி கிடையாது. கப்பு விலை இதுதான். கப்பு கரண்ட நீங்க காசு நீ கொடுத்து உள்ள காசு கொடுத்து மாத்திக்க. என்ன கேட்டா இவங்க ஆளுகளே ஒரு 300 கப்பி வாங்கி வச்சுக்குவாங்க. யாரு இதுதான் சிம்பிளா யோசிச்சோம்னு வைங்க. இவங்க ஆளுகளே கப்பை வாங்கி வச்சுக்குவாங்க. கப்பு யார்ட்ட இருக்குன்னா இவ்வளவு வரேன்னு சொல்லுவாங்க. இந்த கிறுக்கனுங்க வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஜனநாயகம் படம் வருது, ஆடியோ லான்ச் மலேசியா கூப்பிட்டு இருக்காங்க. ரைட், மலேசியா போலாம் இருக்கேன். நானும் ஆடியோ லான்ச் போலாம். விஜய் கடைசி படம்ல, கடைசி படம் எதுக்கு நடிக்க மாட்டாரல? போயிட்டோம். கடைசி படம் நடிக்க மாட்டாரா? அப்படியா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இல்லையே. 26 எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நடிப்பாருன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்து இவங்க சொன்னது. அந்த நடிகர் மமிதா பைஜுவா இல்லைங்க, உண்மையாலுமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. அப்படி வந்து அண்ணன் நடிச்சாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்காக எங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து எங்க அண்ணன் எங்களை நடிச்சு எங்களை குஷிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க தப்பா இவங்க வந்து அவன் என்ன செஞ்சாலும் இது ஜெயங்கிற ஒரு கோஷ்டியா இருக்காங்க. எவனும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க மாட்டவே மாட்டாங்க. அண்ணன் என்ன செஞ்சாலும் சரியா தான் செய்வாரு. அண்ணன் போக்கு சரியாதான் இருக்கும். டட்டரன் போட்டு இன்னைக்கு வந்து காலையில ஈரோடு நாளைக்கு வராரு. ஈரோடு திருவிழா ஆக போகுது. நாளைக்கு ஈரோட்டை என்ன பண்ணி உங்க ஊர் நாளைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்க ரைட். சரி, இதை தாண்டி அடுத்து வந்து சீமான் அண்ணன் பாரதியார் பக்கம் வருவோம். தமிழுக்குள்ள வருவோம். தமிழ்னா என்ன? தமிழ்னா தமிழ் தான். யார் இவரு? முண்டாஸ் கட்டி பாரதியாரா? சரி, பாரதியாரை என்னுடைய அப்பா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய முறைமாமன் அப்படின்லாம் பேசிட்டு ஒருத்தர் வந்து நேற்று போய் சங்கிகளுடைய மீட்டிங்கில் சங்கியை தவறாக பேசிக் கொண்டிருந்தவர் சங்கியுடைய மீட்டிங்ல போய் சங்கியுடைய தலைவனாகவே மாறிவிட்டார். நான் வந்து எனக்காக வரல, பாரதிக்காக தான் வந்தேன். பாரதி என்னுடைய வளர்ப்பு தந்தை. இவர் தான் பாரதியை வளர்த்த மாதிரியும் தமிழுக்காக போராடியவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சங்கி வேடத்தை முழுமையாக கலைந்து நேற்று பேசியிருக்காரு. பேசும்போது ஊர்ல இருக்க பூரா சோசியல் மீடியாஸ்ல ஃபுல்லா வந்து சீமானுடைய ரசிகர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு இதாகுது. அண்ணே, நாங்க உங்களுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு பக்கத்து நியாயங்களை கேட்டாலும் இன்னொரு பக்கத்து சீமான் ஆதரவாளர் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, அண்ணன் போனா 1000 அர்த்தம் இருக்கும். இந்த ஆளு அந்த மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எதுக்கு போனேன்னு யோசிக்காதீங்க, அங்க என்ன இலவ பேசுனேன், அங்க என்ன கருத்தியில நான் விதைச்சிட்டு வந்தேன், ஒரு கருத்தியில நான் போட்ட விதை எப்படி மரமாகுதுன்னு பாருங்க. இந்த கீழே இருக்க இளைஞர் படைகளை நான் வந்து RSSக்கு விற்க போறேன், அவங்களும் ரெடி ஆயிருவாங்க, நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டையை ஆரஞ்சு சட்டையை மாத்துறது பெரிய ஃபர்ஸ்ட் கருப்பு சட்டை வந்து பச்சை சட்டையாச்சு. இப்ப பச்சை சட்டை வந்து ஆரஞ்சு சட்டை. பச்சை வந்து விவசாயிகளுக்கு. அவர் முதல்ல பெரியாருன்னாரு, கருப்புல கொஞ்சம் பச்சை வந்து முருகனுக்காக கொண்டு வந்தாரு. அவரு முருகனே கருப்புனாங்க. அதுதாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கருப்புல பெரியார்ல இருந்தாரு, அடுத்து முருகனுக்கு வந்தாரு, இப்ப அடுத்து ராமருக்கு அப்படியே போயிருவாரு. அவ்வளவுதானே. ஏன்னா ராமர் ஏன்டா எல்லாம் ஒதுக்குறீங்க? ராமர் தமிழ் கடவுள் தான்டா. ராமர் தமிழ் கடவுளா? ஏங்க டிவில எங்க அம்மா சீரியல் 10 மணிக்கு இருக்கும்டா. மூணு செஷனையும் பாத்துருச்சு. 3 தடவை போட்டாங்க. மூணு ராமர் வந்தாங்க. 3 ராமரையும் வச்சு எல்லா சீரியலும் பாக்குது. அப்படியா? ராமர் தமிழ் கடவுள் தான். ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கெல்லாம் போட்டுருவாடா. சரி, அப்ப ராமர் கோயில்ல வந்து நம்ம ஆளுங்க போய் உள்ள அர்ச்சனை பண்ணிடலாமா? இது எதுக்கு தேவையில்லா பாலிடிக்ஸ்லாம் பேசுறீங்க? அப்புறம் எங்க தமிழ் கடவுள்? அப்ப இங்க வந்து அவங்க இங்க நம்ம சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் என்ன சொல்ல வெளியே சொல்லிருக்கணும். இங்க சொல்ற. சரி, ரைட். அப்ப வந்து ராமர் தமிழ் கடவுள் கிடையாது. புராண காலங்களில் எழுதப்பட்ட ஒரு கடவுள். எனக்கு எல்லா கடவுளுமே எழுதப்பட்ட கடவுள் தானடா. எல்லாமே எழுதப்பட்ட கடவுள்கள். ஆனா நாங்க ரொம்ப வருஷமா எழுதி வச்சிருக்கோம்ல. நீ என்ன புதுசா வந்து எழுதி எங்க உயிரை வாங்குறியா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டு இருக்காங்க. சரி, இதை விடுங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த இருக்கிற ஆதரவாளர்கள் எப்படி வந்து சோசியல் மீடியாஸ்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அண்ணனுடைய வழியில தான் இருக்கும். அண்ணன் செய்யறதுல 1000 அர்த்தம் இருக்கும். அண்ணன் புதுசா ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. அண்ணன் ஆரம்ப காலத்துல இருந்தே எங்கள்ட்ட RSS விதைகளை கொஞ்சம் விதைச்சிட்டு தான் இருந்தாரு. அவர் வந்து என்னைக்கு வந்து முருகனை வந்து தன்னுடைய ஸ்டாண்டா எடுத்தாரோ அன்னைக்கே ஓகே அண்ணன் முருகனை சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் பையனுக்கு வந்து இடைக்கிட காசு போட்டு அதெல்லாம் வந்து பர்சனல்ரா. குடும்பம் வேற, இங்க வேறடா. குடும்பம் வேற, அரசியல் வேற. இல்ல இங்க ஏத்திஸ்டா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அங்க வீட்டுல போய் பொம்பளையாரோட போய் சாமி கும்பிட்டு அவங்க வீட்டுல அவன் வாழ முடியாது. இது யோசிச்சு முதல்ல. அதனால சீமான் அண்ணே அப்பயே விதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்னைக்கு முருகனை எங்க ஸ்டாண்டுக்கு எடுத்தாரோ நாங்க அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம், முருகன் தான் எங்களுக்கு எல்லா இதுவும் தராரு. முப்பாட்டன் முருகன் அப்படின்ட்டு. முருகன் வந்து கடவுள் கிடையாது, முப்பாட்டன். நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சந்ததியில பிறந்த ஒரு பெருசு. அவர் வந்து கருப்பா இருப்பாரு. இப்படி முருகனை எடுத்துட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது முருகனும் இப்ப வந்து எப்படி ஆயிருக்கு, அப்படி ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, முருகனும் கடவுள், ராமனும் கடவுள் தான் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு போய் சொல்லல. என்ன வெளியே சொல்லல. இன்னும் எலெக்ஷன் வர RSS நம்ம மாதிரி தானே, நம்ம கருப்பு இதுக்காண்டி போராடிட்டு இருக்கோம். சும்மா பிரபாகரனை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து பெரியாரின் ஸ்டாண்டை எடுத்து
பிரபாகரனுடைய இறக்கங்கள் அங்க நடந்த கொடுமைகளை வச்சு இங்க அரசியல் செஞ்சு பெரியாரை உள்ள வைத்து பெரியாருடைய அரசியலை ஃபாலோ பண்ண சொல்லி பெரியாரை தூக்கி போட்டுட்டு இலை மலர்ந்தால் ஈரம் மலரும்னு போய் இல்ல பெரியாரை தூக்கி போட்டுட்டு இப்ப கடைசியா வந்துட்டு பாரதியார் வந்து பார்ப்பனராக இருந்தாலும் அவர் தமிழுக்கு போராடியவர், நான் ஒரு பார்ப்பனருக்காக வரவில்லை, நான் வந்து தமிழுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நாம் தமிழர் கட்சி என்ன கூத்தாகும் தெரியல. இதுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் ஆகட்டும் என்ன வேற வழி இல்ல, அவங்களுக்கு மனசுக்குள்ள எரிச்சல் இருக்குதான் செய்யும். ஏன் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு திரு, அப்படி கொஞ்சம் கூட கூறு இல்லாம இப்படி செய்யறா அப்படியே அப்படின்ற ஒரு இது இருக்குதான் செய்யும். எலெக்ஷன் வர வேற வர வழி இல்ல. எங்க பேமெண்ட்ஸ் வருது, எங்க என்ன சொல்றாங்க, என்ன வேலை சொல்றாங்க, நமக்கு வந்து ஃபாரின்ல இருந்து வர பணங்கள் குறையுது, அட்லீஸ்ட் இந்திக்காரங்களையாவது ஏமாத்துவோம், நம்ம கிட்ட ஒரு 8% ஓட்டு விழுக்காடு இருக்கு, இவனுங்களை கொண்டு போய் RSSல சேர்த்துடுவோம், இருக்கிறவனை கொண்டு போய் சேர்த்து விடுவோம். பழைய ஃப்ளோட்டிங் ஓட்டையும் இந்த காட்டுவாசிகள் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப புதுசா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அவங்க முறையா பயன்படுத்தணும்னு சொல்லி சீமான் அண்ணன் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காரு. சரிடா போதும்டா, நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. சோ முடிச்சுக்கோ. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.